வணக்கம். வாங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பரான ஒரு சாஃப்டான கேழ்வரகு மாவு வச்சு ஒரு ஹல்வா ரெசிபி தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 கப்பு வெல்லம் எடுத்துக்கோங்க. 1 கப்பு தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் கொதித்து வரட்டும். அதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு நான்ஸ்டிக் தவாவில் செஞ்சால் நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஒரு அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒட்டாமல் வரும். சில்வர்லலாம் செஞ்சால் சீக்கிரமாக ஒட்டிக்கும். இது வந்து நெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவையை நல்லா போட்டு ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்லாவே வறுக்கட்டும். நல்லா பொரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு வறுபடணும். இது கூடவே இப்போ வந்து நம்ம 1/2 கப்பு அளவுக்கு ராகி மாவு சேர்த்துருக்கோம், அதாவது கேழ்வரகு மாவு. அதையும் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. நெய் ஃபுல்லாக அந்த கேழ்வரகு மாவு கூட ஒன்று சேர்ந்தாப்பில் வரணும். அது வரைக்கும் நல்லா வறுபட்டு வரணும். பாருங்கள், கலர் நல்லா மாறி வருது. கட்டிகள் இருந்தால் இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கோங்க. இப்போ வெள்ளையாக இருக்குது பார்த்திங்களா, இன்னும் கொஞ்சம் ஸ்டேஜ் ஆனோடனே நல்லா கலர் மாறி வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் மாறணும். அந்த அளவுக்கு அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கிட்டே வறுக்கணும். ஹையில் வச்சா தீஞ்சு போயிடும். இப்போ வந்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த வெள்ளை கரைசலை இது கூட சேர்த்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ தூசி இருக்குன்ட்டு. நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா அடுப்பை லோவில் வச்சுட்டு கிளறி விடுங்க. ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா சுருண்டு வந்துடும். இது இப்போ கொஞ்சமாக ஏலக்காவை தட்டி சேர்த்துருக்கேன். ரவையும் நம்ம கேழ்வரகு மாவும் ஒன்று சேர்ந்தாப்புல வெள்ளை கரைசலோடு சேர்ந்து வந்துடுச்சு. நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க. இந்த டைமில் இன்னும் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. ரொம்பலாம் நெய் தேவைப்படாதுங்க. ஒரு 3 டீஸ்பூனு அந்த அளவுக்கு தான் தேவைப்படும். ரொம்ப அதிகமாகலாம் தேவைப்படாது. இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்கும்போது நமக்கு ஒட்டாத வரும். அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்வீட் செஞ்சு பாருங்கள். வீட்டில் எல்லோரும் சாப்பிடுவாங்க விரும்பி. கடைசியாக இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன். அதில் வந்து சுருண்டு வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு நம்ம இதில் மாற்றிக்க வேண்டியது தான். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு ஹல்வா. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், இதில் கடைசியாக வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு சில்வர் ஸ்பூன் வச்சு அது மேலே வந்து நெய் தடவிட்டு நல்லா இந்த மாதிரி ஒன்று சேர்ந்தாப்பலும் நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நம்ம கட் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி செய்யுங்க. இல்லைன்னு நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம். நான் கடைசியாக கொஞ்சமாக முந்திரியை தூள் பண்ணி இது கூட சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் ஆற விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான ராகி ஹல்வா ரெடி. ஈஸியாக செஞ்சிடலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.